ஒரு தாய் தந்த சைலன்ஸ் ஒரு குழந்தை இருந்தா சரி, குழந்தைக்கு தாய் தந்திருக்கட்டுமா. ஏன்னா அவங்க அன்பு பண்பு பாசம் என்னன்னு தெரியும் அந்த குழந்தை. ஆனா அவங்க தாய் தந்தைக்கு ஏமா இருந்தாலும் எங்கேயோ இந்த பிச்சை காட்சிமா இவளை திருமணம் பண்ணி வந்தாரு உங்க அப்பா. என்ன காசி யாத்திரை போறது விட்டு சின்னஞ்சிறு வயதுலேயே நீங்க கை குழந்தையிலே போயிட்டாரு உங்க அப்பா. ஆனா போனவர் இருக்காரா இல்லையான்னு என்ன புரியலம்மா எங்களுக்கு ஒன்றும். ஆனா அந்த கொடுமைனா பார்க்கறதுக்கு கடவுள் என்ன முன்ன வச்சிருக்காம்மா. கடவுள் கூட என்னை ஏற்றுன்னு போக மாட்டேறான். ஏன்னா சின்னஞ்சிறு வயதுல இருந்து உங்க நாங்கள் வளர்த்துருக்கோம்மா. நானும்மா என்ன பண்ணுங்க உன் தலையேற்றி இதெல்லாம் பெருக்குமா. மீறி பேசும்போது உயிருக்கு தாம்மா ஆபத்து. இன்னும் காலிலேருந்து உணவு கூட சாப்பிடல நீ. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு ஊருக்கு போதா இருக்கேன். காலையில உணவு சாப்பிடாம அந்த அடிக்கிற அடி என்னாலே வாங்க முடியல. நீ எப்படிமா வாங்குவ பாவம். எல்லாத்தையும் பெருக்கி அப்படி ஆகட்டுமா. சின்ன சிறு வயது இருக்கும் போதே என்ன ஈன்ற உடனே காசி யாத்திரை செஞ்சு விட்டீரே. உன்னுடைய மகள் படி வேதனையை இருந்து பார்க்க மனம் இல்லையா? இந்த பாயுடன் வாழ முடியாம தான் நீ காசி யாத்திரை செஞ்சு விட்டாயா? அப்பா
மச்சத்தை பாடுறா இத போடுவாங்க இதேடா போடுவாங்க மந்தியா தேவதாப்பியா கும்பலா இதேடா போடுவாங்க இத போடுவாங்க குழந்தைக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டுக்காது அதான் நான் சொல்லி தரணுமாடா பழக்கம் கிடையாதுமா வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா தெரியுதாம்மா காலையில இருந்து சாப்பிட கூட இல்லம்மா அது அப்படியே அவன் பட்டினி பச்சுமா தான் போட்டு அது சாப்பிடலன்னா உனக்குண்டா சாப்பிட உனக்குண்டாடா எங்க அவ வாடிங்க அடிச்சு உடம்பெல்லாம் சாடம் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சுதானே செய்ய முடியும். ஒண்ணுமே தெரியாதா தெரியாது. ஒண்ணுமே தெரியாது அதிக சக்காரத்தை பெத்த பொண்ணு சாடம் போடுவாங்க என் வீட்டை பாரு சரியா? அங்கே ஓட்டு முன்ன வாடா முன்ன வா ஏய் வாடா இங்க ஆமா நம்மள அரண்மனையில தொட்டிக்க பெரிய தொட்டி தொட்டிக்குதே எத்தனை குடம் பிடிக்கும் 100 குடம் பிடிக்கும் அந்த 100 குடம் தண்ணிய 10 நிமிஷத்துல இவன் நிரப்பணும் ஆத்துல போயிட்டு வந்து நிரப்பணுமா சொல்லு பாரு ஆறு ஆமா போயிட்டு வர சொல்லு ஏமா நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க 500 பேர் வேலை செய்யறாங்க பெண்களை விட்டா எவ்வளவு தண்ணி முன்னா ஊத்துறாங்க டிராக்டர் இது நம்ம டிராக்டர் டீசல் யார் போறது டீசல் யார போடுவாங்க யார் போடுவாங்க டீசல் நம்ம தான் போடுவோம் கடை எங்க போறது கல்லாடுகளால இவங்களுக்கு நிரப்பனா நல்லா வெள்ளை பண்ணிக்கிற வெள்ளை பண்ணி அங்க இருக்கிற பெரிய வெள்ளை பண்ணி அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது தண்ணிய நிரப்பணும் அவக்கா மாமா நின்னுக்க தண்ணி இல்லக்கா பாத்துக்கிறியா 100 குடம் தண்ணி நிரப்பல இந்த போட்டு காக்க சரிடா ஒரு மாசம் முன்னாடி தேவடியா சொல்ல குவாலி எடுத்து போற மாதிரி என்ன அப்படிமா நீ தெரியுமா புரியுதா 10 நிமிஷத்துல 100 குடம் தண்ணி நிரப்பி வைக்கணும் ஏய் வாய் மூடு தண்ணி இல்லக்கா பெருத்து போகிறாமா ஐயா நீ கூட சாப்பிட்டாங்கம்மா நீ பெருகிறதுக்கு சாப்பிடுற எங்கனையா சொல்லு இத பாருங்க இவ்வளவு அடி அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிற ஒரு வார்த்தை நீ அவங்கள கேக்குறியா நான் தான் கேக்குறேன் சூத்து அவன் சொன்னாங்க என்னன்னு கேட்க உன் சூத்து கேக்குது அவ வாய்ப்பு வந்தாங்க ஐயோ அவ என்னம்மா பொம்பளையாமா அவ பொம்பளையா சேர்த்துதா பொம்பளைமா அவ உங்களை சேர்த்திடா பொம்பளை யார் சொன்னா நீதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவங்க பெத்த தாய் இல்லையா அவனு அப்படின்னு சொன்ன பாரு நீ சொன்ன கணக்குமா அதான் சொல்லு உன் காதல் என்ன வேணும் ஏய் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் செய்து வைக்கணும் சத்தானா கரெக்டா அம்மா போயிட்டு வரேன் எப்படி என்னால 100 குடம் தண்ணி ஒரு தொட்டி நிரப்ப முடியும் அவசியம் சொல்ல தானே நீ நான் சொல்லணும் அவதான் வாய்ட்டு வந்தா என் சூத்த புண்ணு ஆகுறாள் நான் என்னத்த போய் அவ்வளவு வாய்ட்டு வந்தேன் அம்மா அவ்வளவு தகுதி எனக்கு இல்லையம்மா நான் என்ன சொல்றேம்மா உன் தலையெழுத்து நான் எதுவும் சொல்ல விரும்பலம்மா எவ்வளையோ சொல்லி பாக்குறேன்
அவ என் வார்த்தையை கேட்கற மாதிரி கிடையாது. ஏன்னா அவள் தான் இந்த இடம், அவள் தான் அவ பேர் இருக்கிற மாதிரி அவன் ஆடிங்கிறாவ. ஏதோம்மா போயிட்டு வாங்கம்மா. அம்மா வெயிலுக்கு முன்ன வந்து பண்ணு வந்து மூணு வந்துடும்மா. எந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாதும்மா. ஒரு சித்தினுடைய மகளை நினைச்சிருந்தா இந்த கொடுமை எந்த உலகத்தில் நடக்குமாம்மா. நீயும் நானும் சந்தோஷமாக ஆடி பாடி பல நாட்களாகிவிட்டது. உண்மைதாங்க, எனக்கு உன் மீது எனக்கு தீராத ஆசை. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எப்படி என்னங்க?
என்னங்க இனி நமக்கு இருக்கு. ஆமாங்க கேட்பதே இல்லாமல் உண்மைதான் இப்போது எப்படி இருக்கின்றோமோ அது போல் இருக்க வேண்டும். சந்தோஷமா ஆமா. இருந்தாலும் தண்ணி போய் வரப்போ சொன்னாங்க. என்னங்க ஏய், இதழோடு இதை செய்த காரணம் என்னுடைய சித்தியுடைய குரல் கேட்கிறது. ஆமா அரண்மனைக்கு உள்ளே கேட்கிறது. ஆனால் எதற்காக என்னுடைய சித்தி அரண்மனை பாட வேண்டும்? என்னது ஒன்றும் புரியவில்லை. சரி சரி தண்ணீர் வைத்து விட்டு போய் பார்க்கலாமே. என்னதான் இருக்குது? சிலை, என்னங்க நாம் இருவரும் ஆமா பிரிவென்று இல்லாமல் உண்மைதாங்க இப்படியே ஒரு வேலைக்காரன் நாய். ஏய் நாங்கள் காலாடி வேலையை கையால செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நீ அரண்மனைக்கு எட்டு நாங்கள் நோக்கி என்ன வேலை நீ சித்தி? என்னுடைய தந்தை இல்லாத நேரத்தில் இப்படி நாட்டு அமைச்சரோடு கள்ளக்காதல் புரிகிறீர்களே. கள்ளக்காதலா குழந்தை? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. அரண்மனையிலே கணக்கு வழக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தேன் உங்களுடைய மகாராணியிடம். கணக்கு வழக்கு பார்த்தீர்களா? சொன்னமா? ஆமா ஆமா ஆமா. இந்த பாருங்க, வாழைத்தோப்பு 1,17,432 ரூபாய். ஆமா கொய்யா தோப்பு 50,742 ரூபாய். தென்னந்தோப்பு 2,36,741 ரூபாய். இதான் சொல்லி கொடுத்திருக்கேன். தோப்பு கணக்கு போயிருக்குது. நமக்கு சித்தி 5 ரூபாய் கொடுத்து ஒரு குங்குமத்தை வாங்குகிறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கின்றோம்? ஆமா. ஆனால் அது 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குகிறோம். அந்த செருப்பு எங்க விடுகிறோம்? வாயற்படி. அப்படி இருக்கும்போது செருப்புக்கு சமமானவங்க நானா என்ன பார்த்தா தவறா சொல்றேன்? இந்த தாலி மீது சத்தியமா நான் துரோகம் செய்வேனா? என்ன போய் சந்தோஷம் பாருமா? கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்ணால் கண்டதே உண்மைதான். நீங்க தவறு செய்யுங்க. தவறு செய்யலமா? இல்லமா, கணக்கு வழியா தவறு செய்யலமா? கணக்கு வழியா செக் பண்ணாரு. நான் பீரோ மேல வைக்க சொன்னேன். மேல வைக்க சொன்னேன். ஏறி பீரோ மேல ஏறிங்க. நான் பாத்து தவறா நினைக்கிறீங்க. என்ன மன்னிச்சிடுமா? என்ன போய் தவறா நினைக்கிறேம்மா? என்ன போய் தவறா நினைக்கிறீங்க? நான் துரோகம் செய்வேனா? ஆமாமா. இந்த நாடு அறிய, இந்த உலக அறிய என் கைத்துல தாலி கட்டினாரு உங்க அப்பா. துரோகம் செய்வேனா? என்ன போய் சந்தேகம் பாருங்க. அப்படின்னா நான் கண்டது கனவா நினைவு எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தவறு செய்யலையா? நான் தவறு செய்யலுமா? கணக்கு கொடுப்பதற்கு அரண்மனைக்கு ஆமாமா செய்யலமா? தவறு செய்யலாமா? நான் கூட பார்த்தமா தப்பே செய்யலமா? கணக்கு எதுக்கு பீரோல மேல வைக்கிறதா ஏற நேரம் தப்பு செய்யலமா? அவருக்கு எத்தனை நான் சேர் போட்டு ஏற்றி விட்டேன். மன்னித்து தெரியாமல் உன்னை பேசிவிட்டேன். சரிம்மா, தண்ணி எடுத்துக்கொண்டு வந்துட்டியா? இன்னும் ஒரு குடம் இருக்கு சித்தி. ஒரு குடமா? எடுத்துட்டு வாங்க.
வாங்கடா. எங்க துணி துவைச்சு துவைக்கிறேன்பா. ஏய் எங்க போன யாரியா நீ? அரண்மனை உள்ளதான் என்ன நிகழ்ந்தது பார்த்தாங்க? கேவலம் நீ வரத்த கேவலம். எந்த இளவரசி என்ன வார்த்தை உரைத்தால் தெரியுமா? நான் கால் செருப்புக்கு சமமானவனா. கால் செருப்புக்கு சமமானவன் சொல்லலாமா? சொல்லலாமா? இந்த செருப்பு எங்கே விடப்பட வேண்டுமா? நான் ஏதாவது தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். நான் மாட்டி விட்டா போது யாகமராயினும் நாகாக்க வேண்டும். அப்படி நாவு காட்டவில்லை என்றால் காவாக்கால் சோகாப்பர் சொல்லி வைக்கப்பட்டேன். உனக்கு வாங்கி வச்சு பாட்டில பெருப்பா சாப்பிட்டியா இல்ல கட்டிக்கா சாப்பிட்டாரு அவரு. இப்ப சாப்பிடாத. சத்தியமா இந்த திருவள்ளூர் இருந்தாருன்னா செத்துட்டு இருப்பார். திருவள்ளூர் போறாரு. ஜாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி வைக்கப்பட்டேன். இந்த நாவினை அடக்கி ஆட வேண்டும். அப்படி அடக்கவில்லை என்றால் பெருத்த சபையிலே உன்னுடைய நாக்குதான் உனக்கு எதிரியே. வாயால கட்டிச்சா மீன், வாயால கட்டிச்சா மீனா தவளை. தன்னுடைய நோரினால் கெடுவது தவளை. தவளை மீன் நினைச்சுக்கிறேன். முனலும் தன் வாயார் கெடும். அரைகுறையா சொல்லி கிடக்காத. புரிகின்றதா? விடலாமா இவளை? விடவே கூடாது. வெற்றி சாய்த்து வருகின்றேன். திட்டுகின்றேன். திட்டம் என் திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நான் இருக்கும் இடம் உங்கள் இருவருக்கும். எப்ப இடம் கிடைச்சுன்னு நீங்க சொன்னது தப்பா புடிச்சுனாங்க. நான் இருக்கிற இடம் உனக்குட்டாங்கல்ல, உன்னை புடிச்சு தள்ளி அந்த 2 பேரும் நின்ட்டாங்க. அவ்வளவு அறிவாளிங்க. இனிமே நம்மள ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நம்மளே ஆடி கொண்டாடி நீங்களே ஆட்டிங்க, நீங்களே அசைப்பீங்க. இதுவா சொன்ன நானு என்னுடைய இடம் என்றால் என்னுடைய பதவி. அந்த அம்மா சோறு பதவி நம்மளுக்கு. அம்மா சோறு கீர்த்தி சோறு. என் திட்டத்திற்கு ஒத்துழைத்த இந்த நாட்டுக்கு நான் மன்னன், நீங்கள் இருவரும் தளபதி அமைச்சர். தளபதி நீ அமைச்சர். கொண்டு வச்சுக்கிறேன். தண்ணி அப்படின்னா கலந்து குடிக்கலாம். மிச்சம் மீதியே மிச்சம் மீதி சாப்பிடறோம்னா நானு மூதேவி கொண்டு வாக்காத. கொண்டு வாங்க. திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். புறப்பட்டு வாருங்க. தம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? ஆனையில இல்லாத ரோதம் கட்ட மனிதரே, கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? என்ன பாடுகிற ஆடுகிறீங்க? அதுல எவனோ தெரியல, அவன் வழி போக்காரன், அவன் பிச்சைக்காரன், அவன் பாடி போறான். கட்டப்பட்டு தேட்டு அடி எடுத்து வைக்கின்ற நேரத்து அபசகுணமாக எவனோ ஒருவன் போடு. யார் பாடுறவன்? பாடுறவன் தான் பாடுறான். பாடுறவன் தான் பாடுறானா? மூஞ்ச வச்சு பச்சான் பாடுறேன், எனக்கு தெரியாது. தான் பாடுறான். அவன் பாடலை விட்டு நம் திட்டத்தை தொடு. புறப்பட்டு வாருங்க. மானங்கெட்ட முட்டாளுங்க நீங்கள் அல்லவோ, மானங்கெட்ட முட்டாளுங்க நீங்கள் அல்லவோ, நான் பாடும் பாட்டு உமக்கல்லவோ திருந்த சொல்லவோ, கண்டியத்தா என்ன போறீங்க
நீங்க கம்பியத்தான் என்ன போறீங்க தம்பிகளே? கூப்பிடுறாங்க போறாங்க. என்ன கேட்க மாட்டேப்படுது நீருமா? ஒருவன் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றான். அவன் யார் என்று கண்டுபிடிங்கள் என்றால் ஆடுது. என்ன ஆடுது? நீ ஏன் கவலைப்படுற? அவனுக்கு வெட்டுறது வெட்டிட்டு ஒரு வாங்கி கொடுத்து வைக்கிற ஒரு தட்டி மேல விட்டு கோழி தலை முழுக்கமா முடி கொடுத்தோம்னா சாப்பிட்டா வச்சுக்க. சீக்கிரம் பார்த்து அவனுக்கு அதை கொடுங்க. எவ்வளவு ஒருவன் வீதி வீதியாக தன் வயிற்று பசிக்காக பாடல் பாடுகின்றான். அவங்க அடியாது இது. இது வேற ஆளு. வேற ஆள் இல்லடா. இல்ல வேற ஆளு. இது நம்ம அவன் பாடுறான். யாரு? அதான் அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். புறப்பட்டு வாருங்க. ஓய் மப்புனு சச்சா ஏழ்வன ஜான்ரா போட்ட ரெண்டு நாயும் ஏனோ தெரியுது. அது வீணா போன பணத்துக்காக ஏனோ அலையுது. ஜான்ரா போட்ட ரெண்டு நாயும் ஏனோ தெரியுது. அது வீணா போன பணத்துக்காக ஏனோ அலையுது. நல்லவர்கள் குடிய கிடைக்க சூழ்ச்சி நடக்குது. இந்த நாடோடிகள் பேச்ச கேட்டு ஏனோ அழிக்குது. நல்ல மனம் இருக்கணும், குணம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பண்பு இருக்கணும். நாடு உன்னை நல்லவன் என்று போற்றி பாட வாழ்ந்து காட்டணும். கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? வாங்கி வச்சு கம்பியா அந்த கம்பி தான் என்ன போடுற தம்பிகளா? ரூபாய் சடைச்சவங்க 7 மலைன்றான். அப்ப தெரிஞ்சவன் தானே பாடுறான். 7 மலை மூட்டிக்கு கம்பி வாங்கி வந்தவன். இந்த கம்பி வாங்கிட்டோன்னு அவன் தான் பாடுறான். அப்படியா? என் பாட்டிற்கு மட்டுமே உங்கள் இருவருடைய ஆட்டம் இருக்க வேண்டும். அடுத்தவன் பாட்டிற்கு தப்பு தாளங்களாக இருக்க வேண்டும். எனக்கு அப்படியே சாப்பிட்ட மாதிரி. ஏண்டா நானும் என் காதல உணர்ந்து அவன் பாத்துட்டா. இனிமே அவளை சும்மா விடவே மாட்டேன். நான் எப்படி ஏமா நான் அப்பயும் சிக்னல் கொடுக்குறேன், நீ கண்டுபிடிக்கல. நீ நான் பாக்கலடா. நீ அர்ஜென்ட் நீ என்ன பண்ணுவா? நான் பாக்கல, என்னால ஒண்ணு முடியல. எதுக்கு முடியாது? ஏதாவது பார்த்து கூட பாத்துக்கமா. தலையுனியே வைப்பதாம் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். சிரிப்பவர்கள் மிருகஜாதி. எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். வணக்கம். ஆராய்ச்சி கடலிலே அறிவனு படகோட்டி வளமிகு நான் தமிழன். பொய் புறமையின் வாழ கருதுபவன் நான். வேதத்தை
தன் சின்னமை விடுதலை போருக்கு வித்தாக ஒரு இடத்தான் தமிழன். தன் மானம் காத்த கட்டபொம்மனை தூக்கிட்டு கொண்டது என் நாடு. எல்லா வளமும் பொருந்திய செந்தம நாடு உச்சமீது வானிருந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று உறங்கிய கடந்த மக்களுக்கு உணர்ச்சம் தந்தான் பாவலன் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்க தேர்பாட்டால் பொறுப்புணர் செய்தான் புதுவை திருப்புலவர். உருவசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேர தேவத நாடு என செத்து முடித்தான் செய்த காதி. தமிழ் வாழ்த்தன் தலை கொடுத்தான் குமணன். மாறி போல் வாரி வாரி வழங்கினான் வள்ளல் பாரி. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் பிறந்தாட்டு ஒரு பாகமாகிய இந்த முல்லை நாட்டு ஆண்டு வந்த மணிவார மன்னனுக்கும் சத்தியவதிக்கு மகனாக பிறந்து கலைவாணி என்ற பெயரோடு சீல் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க அயல்நாடு சென்றேன், பட்டப்படி முடித்து விட்டேன். இப்பொழுது ஆனந்தமா ஆடிப்படிக்கொண்டு என்னுடைய தாயை சந்திக்க வேண்டும். பேரன்புமிக்க என் பேர் சொல்லியா கோயின்சாமி. பேரன்புமிக்க இந்த இளைஞர் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருதனம், கர்ணம், மணியம், அசேஷம், தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர், இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் இந்த விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடும்புரை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி கொடுத்த சொன்ன காணிக்கை 1 கோடி 1 சுபோஜயம். எங்கள் பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி இந்த விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அயல்நாடு சென்று பட்டுமணி முடித்துவிட்டு எப்போது ஆனந்தமாக ஆடிப்படிக்கொண்டு என்னுடைய தாயை சந்திக்க வேண்டும். வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீர் மீண்டும் இங்கு வந்திரையா. சாதியத்தை சங்கரிக்க சமத்துவத்தை மீட்டெடுக்க போர் முரசாய் அவதரித்தே எங்கள் போர்வாளே வந்திரையா. கீழ் சாதியனும் பழி சுமந்தே எங்கள் பீமாராவாய் பிறந்தவரே அண்ணலே அழைக்கின்றேன் நீர் மீண்டும் இங்கே பிறந்திரையா, நீர் பிறந்திரையா. அந்த அம்பவாட ஊரினிலே பிறந்திட்ட பேரொழியே எங்கள்
நடுவில் சக்கரத்தை பதித்து வைத்தார். பல லட்சம் புத்தகத்தை அண்ணலையராது பதித்து வைத்தார். பெண்ணுரிமை வாங்கி தந்த எங்கள் மண்ணுரிமை நாயகனே, இன்று அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவனே, கிழாது என்று சொல்லி அவளை கேவலமாடித்தாரே, கிழாது என்று சொல்லி அவளை கேவலமாடித்தாரே, கிழாது என்று சொல்லி அவளை கேவலமாடித்தாரே, அந்த மேலாதிகாரனுக்கும் அந்த சட்டத்தை வகுத்தாரே, அந்த மேலாதிகாரனுக்கும் அந்த சட்டத்தை வகுத்தாரே, மேலாதிகாரனுக்கும் அந்த சட்டத்தை வகுத்தாரே. அண்ணனே இப்போ செல்ல வேண்டும், என்னுடைய தாயை காண வேண்டும். தலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, மீட்டவும் விரல் இல்லையோ, தலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, திசையறிந்தோர்கள் மீட்டுங்களே, காட்டுங்களே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ, நான் யார் உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு, ஏனோ துடிக்கின்றேன்,
குரலாய் ஒலிக்கட்டுமே தலைமகள் கை பொருளே உன்னை கவனித்தார் இல்லையோ அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தரிக்கு முதல் வணக்கம். காசினில் மாந்தருக்கு கடவுள் தான் வகுத்தவாறு ஆசையா இளமை தன்னில் அன்னை தந்தை சொல்லுக்கடக்கம் பாசமா எவர்ண காலம் பத்தாவின் சொல்லடக்கம் மாசுர முதுமை காலம் தாட்பெற்ற மகனுக்கும் அடக்கும் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம், ஆனால் இளமை பருவத்திலே தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று உரைப்பார்கள். அதே பெண்ணானவள் தக்க பருவம் அடைந்து மணமாலை சூடிக்கொண்டு கணவனிடத்திலே இருந்தால் பத்தாய் என்று சொல்லக்கூடிய கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாடும் என்று உரைப்பார்கள். அதே பெண்ணானவள் தக்க பருவம் அடைந்து மணமாலை சூடிக்கொண்டு ஒரு புதல்வனை பெற்றெடுத்து விட்டால் அந்த புதல்வன் தோளுக்கு வளர்ந்த தோழனாக வளர்ந்து விட்டால் அந்த தோழன் சொல்லுக்கு அடங்கி நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாதான் இந்த பூவுலகிலே ஒரு நல்ல பேரை சம்பாதித்து ஒரு பெண்ணு நூடிடு வாழ்க்கையெல்லாம் வாழ்வாளாம். அப்படி இருந்தாலும் இந்த மருத நாட்டிலே என்னுடைய கணவனை இழந்து விட்டாலும் இந்த மருத நாட்டை அரசாட்சி செய்து வந்தாலும் எனக்கென்று ஒரு புதல்வன் இருக்கின்றார். அவனுடைய பெயரோ சேகர். சேகர் சின்னம் சிறு வயதிலே அயல் நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு இன்று தாயகம் வருவதாக செய்து வந்திருக்கின்றது. சென்று என்னுடைய மகனை பார்க்க வேண்டும். மகனை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன். அம்மா, வளர்த்த பிள்ளை வணங்குகிறேன். என்றென்றைக்கும் சுபமாக இருக்க கடவா எழுந்து நான் பெற்ற என் செல்வமே. அம்மா மகனே, அயல் நாட்டுக்கு சென்று படிப்புகள் அனைத்தையும் சிறப்பாக படித்து முடித்து விட்டாயா? அம்மா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் குரல் கேட்ப பாடங்களை குத்துமர் கற்று நாடு திரும்பி இருக்கிறேன். மகனே, சின்னம் சிறு வயதிலே உன்னுடைய தந்தையை இழந்து விட்டாலும் தந்தையில்லா குறையை உனக்கு அறியாமல் இந்த தாய் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து வந்தேன். உண்மைதான் அம்மா. ஆனால் இன்று உனக்கென்று ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போகின்றனடா. சந்தோஷமான செய்தியா? ஆமாண்டா. அந்த சந்தோஷமான செய்தி என்னம்மா சொல்லுங்க. மகனே, இங்க பாருடா, எனக்கோ வயதாகி விட்டது. இந்த காலத்துல என்னால முடியல. அதனால உனக்கு முதல்ல திருமணம் செய்து பார்க்கணும். அந்த திருமணம் செய்து பார்த்து இந்த அரசாட்சி உனக்கு மணிமுடி சூட்டணும்டா. அதுதான்டா இந்த அம்மா மனசுல ஆசை. அம்மா போங்கம்மா, எனக்கு என்ன வயதாகி விட்டது? என்ன இதற்குள் திருமணம்? அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பொறுப்பை ஒப்படைக்க போறீங்க. ஆமாங்க அம்மா, எனக்கு வயதாகவில்லை. அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்ய போற? பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல அரசர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லாம் அந்த நாட்டை எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் பார்க்க வேண்டும். அதன் பிறகு வந்து திருமணத்தையும் செய்து கொள்கிறேன், இந்த நாட்டையும் மணிமுடி சுட்டுக் கொள்கிறேன். ஆஹா, என்னுடைய மகனுக்கு என்ன ஒரு திறமை பார்த்தீர்களா? இப்பொழுதே பல நாடுகளுக்கு சென்று பல அரசர்களின் திறமையை சோதித்த பிறகுதான் இப்பேற்பட்ட நாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று என் மகன் உரைக்கிறான். மகனே, உன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாடு நகரெல்லாம் சென்று சுற்றி வந்த பிறகு நிச்சயமா திருமணம் செய்து இந்த அரசாட்சியை சுடிக்குவையா? நிச்சயமாக. அப்படியே புறப்பட்டு வாடா கண்ணா. சென்று வருகிறேன். அப்படி ஆகட்டும், புறப்படு.
என்ன இது? தாயோடு விடைபெற்று நாடு நாடாக செல்ல வேண்டும் என்று ஓடல் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை. அதனால் இப்போது எனக்கு தண்ணீர் வேண்டுமே. என்ன செய்வது? ஆமாம், அதை பார்த்தாயா, அது ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றின் ஓரமாக ஒரு பெண்மணி குளத்தை எடுத்து செல்கிறார். அங்கு சென்றால் எனக்கு தேகம் தெரிந்துவிடும். வருகிறேன். ஆர்காட்டி விரல பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட குடிச்சி நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்து அண்ணாட கூட குடிச்சி நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்து அங்கே மேலரிட்டு அம்மா தாயை என்ன படிக்க வச்சு காரணி மண்ணுக்கு முன்னாலே திருநீருக்குமா ஆராயிரோ ஆராயிராரோ ஆராயிராராரிரோ ஆரிராரிராரி ஆராரிராராரிரோ எருமாட்டு மேல பக்கத்துல படுத்திருந்தியா? பார்த்தாயா, இளவரசியானவன் குளக்கரைக்கு செல்கின்றான். அவளை பின்தொடர்ந்து ஒருவன் செல்கின்றான். நாம் போட்ட திட்டம் அங்குதான். புறப்பட்டு வா குளக்கரைக்கு. குடிகார அப்பனுக்கு அடிமான வாக்குப்பட்ட கோபுரமானாவும் சரி கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டேன் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டேன் ஆதியிலே உசிரை விட்டேன் அம்மா
பாவி. எங்கே சென்று ஒன்றுமே புரியவில்லையே. ஐயோ அம்மா, தண்ணீர் 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 கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. தண்ணி. இதோ பாருங்க, என்ன நாட்டு சென்று எதற்காக இப்படி தாகத்தை அதாவது தாகத்தை தீர்த்திருக்கிறீர்கள். இந்த தண்ணீரை கொடுத்து இவ்வளவு தாகத்தை தீர்த்த உங்களுக்கு என்ன என்று சொல்றது ஒன்றுமே புரியலைங்க. ஆமா, தாகம் தாகம் என்று அழைத்து கொண்டு வருகிறேன். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறீர்கள். பாருங்கள் ஐயா, நான் யார் தெரியுமா? என் நாட்டில் மகளாக பிறந்து, நாட்டு இளவரசியா? ஆமாங்க, மகளாக பிறந்து இந்த பாவி ஒவ்வொரு நாளும் படு வேதனை இந்த உலகத்தில் யாருக்குமே பிறகு கொடுமை வேறது ஐயா. சரி, அதையே நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். இத பாரு, இந்த பாவிக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, உடன் பிறந்த பிறப்பு அவருமே கிடையாது ஐயா. ஐயோ பாவம். ஐயா, உன்னை ஒன்றை கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? இத பண்ணி இந்த நேரத்தில் இந்த பாவிக்கு ஆதரவு யாருமே கிடையாது ஐயா. யாருமே கிடையாது. உண்மைதான் ஐயா. ஐயா, இந்த பாவிக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. ஒரே ஒரு முறை உன்னை அண்ணனாக நான் கூப்பிடலாமா? இத பாருங்கள், நானும் ஒரு நாட்டு மண்ணுடைய மகன் தான். எனக்கு தம்பியா தங்கை யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் அண்ணன் அழைக்க எண்ணம் வந்திருக்கிறது. அண்ணன் தான் அழைக்க போகிறீர்கள். ஆகட்டும். அண்ணா தங்கா, அண்ணா தங்கா, என்னை எப்போது தங்க என்று அழைத்தாரோ அண்ணா, எனக்கு எந்த ஒரு இன்ப துன்பம் எது நேர்ந்தாலும் இந்த தங்கையை காப்பாற்றி சொல்லி எனக்கு ஒரு சாட்சியத்தை செய்து கொடுக்கிறேன். இனிமேல் உனக்கு எந்த வித ஆபத்து வந்தாலும் சரி, இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி, அதிலிருந்து காப்பாற்றுவது இந்த அண்ணனுடைய கடமை. அரண்மனையினுடைய மனமே இப்படி பறந்து விட்டது. ஒரு இளவரசி செய்யக்கூடிய செயலாகுது. ஐயா, சித்தி. எங்க வீட்டு பெண்மணியை கை வைக்க சத்தியம் கேக்குறியா? என்ன பண்ணி கேக்குற? எத்தனை நாளா வச்சுக்கிற? எத்தனை நாள் தொடர்பு உங்களுக்குள்ள? தங்கையால் ஏற்று எந்த நாடு உன் நாடு? எந்த நாடு? முல்லை நாடு. முல்லை நாட்டுல இருந்து இந்த நாடா உனக்கு தங்கச்சி மாட்டின உடனே எப்படி தங்கச்சின்ற தங்கச்சா நீ அவளை கண்டுபிடிச்சாங்க, கண்ணால சத்தியமா பாத்துட்டா. நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம். தங்கச்சி தான் கண்டுபிடித்தாங்களா? கண்டுபிடிச்சாங்களா? அது இல்ல யார்கிட்ட சொல்லாதுன்னு கேட்டியா? இளவரசியா யார்கிட்ட சொல்லாத சத்தி கேட்டு வாங்குறியா? உனக்கு அவனுக்கு தொடர்பு யாரு ஐயா இந்த இடத்திலே கணக்கு காண்பித்தேனே. ஆமா, அதை கள்ளக்காதல் என்று பொய் கதை கட்டினாலே. என்ன கேட்டிய? உனக்கு அவனுக்கு எத்தனை கள்ள காதல்? சித்தி. சித்தியா? நீ அவனை ஒண்ணா போட்டு தண்ணி தான் கேட்டேன், சித்தி. ஓய் இதுவோ வேண்டும். நம்ம மனமே போட்டு இதுவும் வேண்டும் அம்மா, எனக்கு இன்னமும் வேண்டும் அம்மா.
சொல்ற சித்தி நான் அண்ணன் தான் ஆயிடுச்சு அண்ணன் தான் கூப்பிட்டு அண்ணனா? இரு. நம்ம குழந்தையா அப்படியே ஏமாந்து கொஞ்சம் கூட விட்டோம். இவன் எப்படி அப்படி ஆளா எங்க இருப்பான்? இருந்து வந்தவன்? இவன் யாரு? இவன் முல்லை நாட்டுவான், நம்ம நாட்டுக்கு என்ன ஆகுது? அங்கிருந்து வந்து 8 நாளா எங்க பொண்ணுன்னு ஆசை வச்சிருக்கேன். உண்மையா சொல்லிட்டுனா மாவள மொத்தமா இருக்குது. இல்லையா கூட மாட்டோம். அட சதிகார பாவிகளா ஓய், ஏய் எங்க இருந்து வந்து இந்த என்ன மனிதன் உயிரோ இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. நடத்துக்கப்பா பாட்டு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. போயிடுவே செட்டி. போயிடுவே செட்டி. சென்று போல நம்மை வைத்த பச்சை போல கேட்டு. ஆடிடுவார் கூட்டி. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. கல்லறையில் புதையலிலே அடித்தது என் பாட்டு. அந்த பாட்டை சொன்ன நண்பனுக்கு காசுதானை போட்டு அவர்களுக்கு காசுகளை போட்டு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. ஆமா, ஏய், உதைக்க போற பள்ளத்திலே 3 முறை காத்து. பள்ளத்திலே வைத்து தலையை கேட்டு பக்கமாக்கி. அங்கே ஆளுக்கு பிடி மண்ணை போட்டு ஓடிடுவார் சேர்த்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. யாட்டியா? எங்க வந்தா? போட்டோ புடி. யாட்டியா? என்னடி ஐயா பொண்ணு அடிப்பேன். போட்டோ அதுக்காக நீ யாரு? என்ன இல்ல, இந்த வீட்டை பெண்ணு தவறு செய்தா சும்மா இருக்கியா? நான் பத்தினி. போடு, 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 போடு. பச்சை போனியா
ஓடி போய் எங்கனா சாக்க நான் கதை சொல்றது ஆயா ஆயா நான் கதை சொல்றதுக்குறா ஆத்துல வந்து நினைச்சுமா ஏய், சதிக்கார பாவிகளா, இதற்கு ஒண்ணு நேரம் வரும், நேரம் வரும். அப்ப பாத்துக்கிறேன்டா, அப்ப பாத்துக்கிறேன்டா, வரேன்டா. சிட்டி அடிக்கும் சொல்லு சொல்லு எங்க சிட்டி அடிவா ஒருத்தர் வாய் தரக்கூடாது சொல்லு எங்க சிட்டி என்ன அடிப்பா சொல்லு சொல்லு எங்க சிட்டி என்ன அடிக்கும் நீங்க காக்கா சொல்ல வாய் சொல்றீங்க எப்பொழுது இந்த மணமகன் ஆசை வந்து விட்டதோ இனி விடவே கூடாது. ஆமாங்க எழுதி வைத்த உயிர் இருக்குது. நமக்கு ஏற்றவனை பார்த்து இவளுக்கு கட்டி வைத்தான் ஆகட்டும் அவன் கராத்தால் நாட்டை வாங்கலாம். சீக்கிரம் வேலூர்ல தெரு தெருவா வீதி வீதியா நல்ல மாப்பிளைய பார்த்து திருமணம் செஞ்சு. ஏன் ஊர்ல போய் தேட போற? ஏங்க ஐயோ 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 உன்னுடைய தம்பி இருக்கா? நம்ம தோட்டத்துல கீரையை வச்சுக்கிறேன் அந்த தோட்டத்துல போய் கேக்குறியே என் தம்பி ஞாபகம் வேணுங்க. ஆமாங்க இருக்காது. சரி இருந்தாலும் அது வயநாட்டுல உங்க தம்பி பக்கப்படி படிச்சு இருக்கிறான்ல ஆமா உன் ஞாபகம் கிடையாது உனக்கு அதான் தானே சொல்லிக்கிறேன் நீ உன்னுடைய தம்பியை அழைத்து உன்னுடைய தம்பிக்கு இவளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும். நீ சொல்றதெல்லாம் உன் தம்பி கேட்பான். அது ஒரு 2ஆம் கட்டம் சாகு தோப்பு போடுறாங்க போட்டுருவான். போட்ட உடனே அவங்க 2 பேரும் அடிச்சு தோத்திடணும். இந்த நாடு நமக்கே சொந்தம். ஆமா புரிகின்றத? மருத நாட்டு இளவரசி நமக்கு 18 ஆண்டு காலமாக வரி பணம் செலுத்தவில்லை. மருத நாடு செல்கின்றேன், வரி பணம் பெற்று வருகின்றேன். அதற்குள் திருமணத்தை நான் பாத்துக்கிறேன். போடுங்க நான் ரோடு போடுறேன். உன்னை நம்பிதான் விட்டு நீங்க போறேன். வெள்ள காட்டுங்க நான் உரலையே முழுங்க. அது தெரியுமே எனக்கு. முழுகும் அண்டாவும் ஏய், திருமணத்தை முடித்து விடு, சென்று வருகின்றேன். என் தம்பி அமெரிக்காவில் இருக்கிறான்டா. நல்ல பெரிய படிப்பு. அவங்க குட்டிய அவனுக்கு நல்லா தரப்போறேன் என் தம்பியை. சேத்தான் சேத்தான் பாரு உனக்கு கல்யாணம்